இந்த பாருங்கள் ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கேயும் கொடுத்தா வந்து நம்ம என்ன காமி அங்கேயும் கொடுத்து வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து 20 ரூபாய் இல்லை 30 ரூபா வந்து கேட்பாங்க. நான் வந்து வீடியோ போடுறதுக்காக நான் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தேன். ஈஸியாகவும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி இருக்கிறது உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பாய் பாய் பாய். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஃபஸ்ட்டில் வந்து ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காமிச்சிருந்தோம். அது வந்து டைம் இல்லைன்றதுனால இதை பார்ட் 2ல் வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த எறாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா இதை பாருங்கள். இந்த எறா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் வந்து இந்த சைடு திரும்பிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த தலையை வந்து லைட்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு இது பாருங்கள், உள்ளேருந்து இதுவெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த காலெல்லாம் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த தோல் பாருங்கள், இந்த தோலை வந்து லைட்டாக நம்ம பிரித்தோம்னா பொறுமையாக செய்யுமா பாருங்கள், இது லைட்டாக வந்துடுது. எடுத்துட்டோம்னா இப்போது இதை வந்து எடுத்துட்டு இது முது பக்கமாக திருப்பிக்கிட்டு லைட்டாக கீறினோம்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு குடல், இது வந்து குடல் சொல்லுவாங்க, சில பேர் வந்து நரம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டோம்னா வந்துடும். சரிங்களா? இந்த பாருங்கள் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தலையை வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த காலெல்லாம் நம்ம எடுத்துட்டு அடுத்தது இதை பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா கடன்னு வந்துடும். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்படி வந்துடும். எடுப்பேன். இப்போ வந்து முதுகு பக்கமாக திரும்பிக்கிட்டு இதை வந்து எடுக்கணும். அது பாருங்கள், பிளாக் கலரில் வருது இல்லைங்களா, அந்த நரம்பை வந்து எடுக்கணும். இப்போ என்ன காமி, இது மாதிரி வந்து நம்ம எறாவை வந்து க்ளீன் பண்ணோம். எனக்கு கூட வந்து ஃபஸ்ட்டில் தெரியாதுங்க, இது நானே தான் வந்து கற்றுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து எறாவை எப்படி வந்து க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.